சற்று முன் வெளியான தகவல். இளம் வயதினருக்கு கடைசி காலத்தில் தரும் நிதி நெருக்கடி. தப்பிக்க என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியுமா? அதை பார்த்தா பார்க்க போகிறோம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. முதுமை காலத்தில் நிதி நெருக்கடி வராமல் இருக்க இப்போதே தேவையான ஆவணங்களை தொடங்கிவிட வேண்டும். சரியான திட்டமிடுதல் முதலீடும் உங்களுடைய எதிர்காலத்தை காக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய இளைஞர்கள் ஓய்வு பெறுவதற்கு இன்னும் அவர்களுக்கு நிறைய நேரம் இருப்பதாக நினைக்கிறார்கள். 30 வயது வந்துவிட்டாலே வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கான திட்டமிடலை தொடங்கிவிட வேண்டும். ஆனால் அவர்கள் அதில் தீவிரமாக இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நிதி அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓய்வூதிய திட்டமிடல் என்பது பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல, பணவீக்கம் அதிகரித்து வரும் நேரத்தில் உங்கள் செலவுகளை வசதியாக கையாளக்கூடிய ஒரு வலுவான நிதியை உருவாக்குவதே இதன் முதன்மை நோக்கமாகும். இளைஞர்கள் மிகவும் தாமதமாக முதலீடு செய்வதன் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் கூட்டு முதலீட்டின் முழு பலன்களையும் அவர்கள் பெறுவதில்லை. இதில் காலப்போக்கில் பணவீக்கம் அவர்களின் ஓய்வூதிய இலக்குகளை எட்ட விடாமல் கீழே தள்ளிவிடும். எனவே சீக்கிரமாக முதலீட்டை தொடங்குவது அவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் நீங்கள் தற்போது 30 வயதாகி 60 வயதில் ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். முதலீடு செய்ய உங்களுக்கு 30 ஆண்டுகள் உள்ளது. இன்று நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் 5 லட்சம் மொத்த தொகையை முதலீடு செய்தால் அந்த தொகையானது எதிர்காலத்தில் பல நன்மைகளை தரும். இந்த மொத்த முதலீடு சராசரியாக ஆண்டுகளுக்கு 12% வருமானத்தை உங்களுக்கு ஈட்டி தந்தால் 3 சதாப்தங்களுக்கு பிறகு அது தோராயமாக 1.5 கோடியாக வளரும். நேரம் மற்றும் கூட்டு முயற்சியின் மூலம் ஒரு சிறிய தொகை கூட உங்கள் முதுமைக்கு வலுமையாக ஆதாரமாக மாறிவிடும் என்று சொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருக்கும் போது பெரிய பிரச்சனையாக தெரியாது. அப்போது பெரும்பாலான மக்கள் முதலீட்டில் கவனம் செலுத்த தவறுகின்றன. ஆனால் வேலையை விட்டு வெளியேறிய பிறகு முதலீடு விருப்பங்கள் மாறிவிடுகின்றன. விரைவாக மூலதன வளர்ச்சியை விட வழக்கமான மற்றும் பாதுகாப்பான வருமானத்தை ஈட்டுவது மிக முக்கியமானது. உங்கள் ரூபாய் 1.5 கோடி கார்பஸை ஒரு ஹாஸ்பின் மியூச்சுவல் ஃபண்டுக்கு மாற்றுவது ஒரு பாதுகாப்பான விருப்பமாக கருதப்படுகிறது. பைப்ரேட் நிதிகள் குறைந்த ஆபத்தை கொண்டுள்ளது ஏனெனில் அவற்றில் முதலீட்டு பெறும் பகுதி பாதுகாப்பான கடன் கருவிகளில் உள்ளது. பின்னர் நீங்கள் ஒரு முறையான டிராவல் திட்டத்தை அதாவது SWP தேர்வு செய்யலாம். இந்த பாதுகாப்பான நிதி ஓய்வு பெறும்போது ஆண்டுக்கு 8% வருமானத்தை ஈட்டுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்கள் செலவுகளுக்காக ஒவ்வொரு மாதமும் 1.75 லட்சம் திரும்ப பெற்றால் இது மொத்தம் 2.10 கோடியாக இருக்கும். 8% வருமானத்துடன் உங்கள் அசல் நிதி தொடர்ந்து வளரும். சரியான திட்டத்துடன் ஆரம்பத்திலேயே தொடங்கினால் உங்களுடைய முதுமை காலத்தில் நிதி நெருக்கடி இல்லாமல் வாழலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இது மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ஒரு சாதாரண கணக்கீடு மட்டுமே. இது முதலீட்டுக்காக ஆலோசனையோ அல்லது பரிந்துரையோ இல்லை. எந்த ஒரு திட்டத்திலும் முதலீடு செய்வதற்கு முன் சரியான ஆலோசனையும் திட்டமிடலும் தேவை. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால் தங்கம் விலை மீண்டும் மீண்டும் உயர்வு. அதாவது தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் தங்க நகை வாங்குவோர் கலக்கத்தில் உள்ளன. மிகப்பெரிய முக்கியமான தகவல் வந்துவிட்டது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் 1 கிராம் 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை 14,890 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதே போல
8 கிராம் ஆபண தங்கம் விலை 1,19,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதே சமயம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலையும் இன்று பெரிய அளவில் உயர்ந்துவிட்டது. இதனால் 1 கிராம் தூய தங்கம் விலையானது 16,243 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆகையால் இதில் 8 கிராம் தங்கம் விலை எவ்வளவு என்று இங்கே பார்ப்போம். ரூபாய் 1,29,944 ரூபாயாக இருக்கிறது. இதில் சென்னையில் 14,890, மும்பையில் 14,830, டெல்லியில் 14,845, கொல்கத்தாவில் 14,830. வெள்ளி விலையை பொறுத்தவரையில் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல 1 கிலோ வெள்ளியின் விலையானது 2,900,000 ரூபாயாக இருக்கிறது. வெள்ளி விலை இன்று கிலோவிற்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும், அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும்.